ஹலோ கைஸ். நம்ம வாழ்க்கையில நெறைய சின்ன சின்ன விஷயம் நடந்திருக்கும். அந்த விஷயம் மூலமா நெறைய கோவப்பட்டிருப்போம், சிரிச்சிருப்போம், அனுதாபப்பட்டிருப்போம், யோசிச்சிருப்போம். அந்த மாரி விஷயத்துல எனக்கு நடந்த சில விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கைஸ். ஹலோ கைஸ், இது 100 டேஸ் 100 வீடியோ சேலஞ்சுல இன்னைக்கு டே 16. நான் தினேஷ். இது ஜேடி உலகம். கைஸ், ஒரு நாள் வீட்ல யாரும் இல்ல. எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. நானும் எங்க அப்பா மட்டும் தான் இருந்தோம். சரி, காலையில எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு டீ கடைக்கு கிளம்பிட்டேன். டீ கடைக்கு போயிட்டு சரி டீ குடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது சரி அப்பாவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போண்டா இருந்தது. சரி போண்டா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு கொண்டுட்டு போய் அவர்ட்ட குடுத்தேன். அவர் இது வாங்கிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, ஓகே, நானே சொல்றேன். "அப்பா போண்டா எப்படிப்பா இருக்கு? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்லி குடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு, அவர் போண்டா எப்படி இருக்குன்னு தானே சொல்லணும். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? "போண்டா நல்லா தான்ப்பா இருக்கு. என்ன முட்டை போண்டா வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்" அப்படின்னு சொல்றாரு கைஸ். நீங்க கேட்கலாம், "அதுக்கு பேசாம முட்டை போண்டாவே வாங்கிட்டு வந்திருக்கலாமே" அப்படின்ட்டு. அன்னைக்கு காலையில 7 மணி இருக்கும். அப்ப ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்கும்போது போண்டா கிடைச்சதே பெரிய விஷயமா இருந்தது. அந்நேரத்துக்கு முட்டை போண்டாவுக்கு நான் எங்க போவேன்? ஒரு நாள் டீ குடிக்கலான்னு டீ ஷாப் போயிருந்தேன். நம்ம டீ ஷாப்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட பையன் ஒருத்தன் உலாவிட்டு இருப்பான், சுத்திட்டு இருப்பான். அவன் யாருன்னு பார்க்குறீங்களா? அவன் தான் கைஸ். அவன் வந்து நார்மலா ஒரு ஸ்நாக்ஸ கூட சாப்பிட விட மாட்டான். ஒரு டீய கூட ஒழுங்கா குடிக்க விட மாட்டான். ஏன்னா, அப்படியே மேய்ஞ்சிட்டே இருப்பான். அவன் தான் அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவத்த பார்த்து விட்டான். என்னன்னு கேட்குறீங்களா? டீ கடையில எப்பயும் போல டீ வாங்கிட்டு வந்து உட்காந்தேன். உட்காந்து ஒரு சிப் மட்டும் குடிச்சிட்டு, திரும்பிட்டு இந்த பக்கம் பார்த்தது தான் கைஸ். உள்ள பார்த்தா ஒரு டெட் பாடி கிடக்குது கைஸ். அது யாருன்னு கேட்குறீங்க? அந்த தான் கைஸ். பெரிய வேலைய பார்த்து விட்டான். சரி, ஓகே. யாரும் பார்க்கறதுக்குள்ள தூக்கி போட்டு குடிச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சேன். வேணாம். நம்ம புதுசாவே ஒரு டீ ஒண்ணு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்காரர்ட்டயே போயிட்டு, "அண்ணா இங்க பாருங்க விழுந்துருச்சு" அப்படின்னேன். விழுந்துருச்சாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல மிஸ்டேக் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாரு. "ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணா. எனக்கு இன்னொரு டீ குடுத்துருங்க. அதுக்கு நான் 2 டீக்குமே நான் பே பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். "சரிப்பா" அப்படின்னு சொல்லி போட்டு குடுத்தாரு. போட்டு குடிச்சுட்டு கடைசியா பில்ல குடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்க அந்த கடைக்காரர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. "ஒண்ணும் இல்ல. ஆனா எவ்வளோ ஆச்சு? ரூ. 20 ஆச்சாண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். "இல்லப்பா நீ ரூ. 10 மட்டும் குடு" அப்படின்னாரு. "அண்ணா இல்லண்ணா, அது என்னோட மிஸ்டேக் தான். நான் வச்சிருந்தேன், அது விழுந்துருச்சுண்ணா" அப்படின்னு சொல்லியிருந்தேன். "இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நாங்க டீ ஷாப்ப க்ளோஸ் பண்ணும்போது நெறைய டீ இருக்கும். எவ்வளோ டீ வேஸ்ட் ஆகுது. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீ அந்த டீ மட்டும் காசு குடுத்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூ. 10 மட்டும் வாங்கிட்டாரு. நான் எவ்வளோ கம்பல் பண்ணேன். ஆனா அவர் வாங்கல கைஸ். அப்பதான் அவரு வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சிருந்தேன். அந்த கடைக்கு போம்போதெல்லாம் கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். இந்த மாரி நல்ல மனுஷன் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மள மாரி ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் நார்மலா வந்து ஒரு ட்ரீட் வைக்கிறாங்கன்னா, ஒரு தாபாவுக்கு போவோம். தாபாவுல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர், 4, 5 பேர் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி. ஒருத்தர் நல்லா சாப்பிடுவாங்க. ஒருத்தர் நார்மலா தான் சாப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு எல்லா டிஷ்ஷும் தெரிஞ்சிருக்கும். ஒருத்தருக்கு எந்த டிஷ்ஷுமே தெரிஞ்சிருக்காது. அது அவங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷ மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒருத்தர் வந்து அங்க என்ன இருக்கு? எந்த டிஷ்லாம் நல்லா இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டு நல்லா இல்லன்னு வச்சுருவாங்க. அந்த கேட்டகரி இருக்கும். இந்த மாரி என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு அது வேணும், உனக்கு அது வேணுங்கிற மாரி எல்லாம் மாத்தி மாத்தி ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு, கடைசில சாப்பிடவே முடியாம நெறைய டிஷ் வந்து வச்சுட்டோம். ஒருத்தருக்கு எவ்வளோ சாப்பிடுவோம் அப்படிங்கிறது தெரியாம அளவு வாங்கிட்டோம். ஏகாச்சு. நீங்க அந்த மாரி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா? நார்மலா ஃபுட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்க வேஸ்ட்லாம் பண்ணல. பார்சல் பண்ணி வாங்கிட்டு போயிட்டோம். சில டைம் தாபாவோட வீட்ல வைக்கிற டிஷ்ஷே நல்லா இருக்கு. நம்ம அம்மா வைக்கிறதே நல்லா இருக்குல்ல அப்படின்னு நெறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்போம்.